எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அயனாவர் நியூஸ் பத்திரிக்கை கடந்த ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில துரோகங்கள் வழிகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது லேர்ன் பண்ணுறதுக்காகவே ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சோஷியல் இஷ்யூஸ்லாம் நான் இதில் போடலான் இருக்கேன். கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸு இதெல்லாம் போடலான்னு இருக்கேன் நான். ப்ளஸ் இந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன காவா பிரச்சனை எங்கன்னா லீக் ஆகிருக்கு, அதை பற்றின ஒரு வீடியோ எடுத்து போடலாம்லாம் இருக்கேன் நான். அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அதுக்கு நீங்கள் என் கூட பக்கபலமாக இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எம்டிசி டெண்டர் மற்ற மாநில உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் போச்சுன்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல டெண்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன் நான். தமிழ்நாடு என்ன பண்ணோம், ஒரு டெண்டரை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்லைனில் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் மூலயமா இல்லை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட இணையதளம் மூலயமா அந்த டெண்டரை வெளியே விடுவாங்க. டெண்டரை வெளியே விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவணத்தை சரி பண்ணுறதுக்கு டிஎஸ்சி, அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அதை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பிட்டு கொடுப்பாங்க. பிட்டுனா ஏலம். அந்த ஏலம் சம்மந்தப்பட்டதை பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நடக்குது, அது ஒரு முந்தைய ஒரு அமர்வு ஒன்று வைப்பாங்க. இதில் எவ்வளோ ஏலம் சப்மிஷன் இருக்குது, இதில் திட்டங்கள் என்ன, எவ்வளோ எவாலுவேஷன் போடுறீங்க, அதெல்லாம் திட்டங்களை பற்றி ஒரு ஏலம் ஒன்று விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் கொண்டு வருவாங்க, ஃபினான்ஷியல் கொண்டு வருவாங்க. யார் அந்த ஏலத்துக்கெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க, யார் அந்த ப்ரொசீஜரில் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒப்பந்தம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கவர்மெண்ட். இதில் என்ன நடந்திருக்குன்னா, கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் 13 ஜனவரி அன்னைக்கு இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் 17 பிப்ரவரி அன்னைக்கு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வெளியே சொல்ல மாட்டாங்க, இதுதான் ப்ரொசீஜர். இதை தப்பா எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இது டிஎம்கே தான் பண்ணாங்க அப்படின்றது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுல இப்போ இந்த தாவேக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ப்ரொசீஜரை கடந்த இந்த வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டரை கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதை பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யார் யாருன்னா சிபிஐஎம், அப்புறம் அண்ணாமலை அண்ணன், இதெல்லாம் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டெண்டர் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்துக்கு அது போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு இந்த டெண்டரை கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த டெண்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 64,86,00,000 அந்த டெண்டரோட வேல்யூ. அதை வச்சு மொத்தம் 1797 பஸ் கண்டக்டர்ஸ் நியமிக்கிறதா சொல்றாங்க. இதுல சிபிஎம் கட்சியோட சண்முகம் அவரு அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, இதுல இந்த வெளி மாநிலத்தாளுங்க உள்ள வரதுனால இந்த இட ஒதுக்கீடு சம்பந்த பிரச்சனையும் சமூக நீதியும் பாதிக்கும் அப்படின்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10th படிச்சவங்க எல்லாருமே, 12th படிச்சவங்க எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம்னா, ஒரு கண்டக்டரோட மாச சம்பளமே பார்த்தீங்கன்னா 27,900 சில்லற அந்த சேலரி இருக்கு. இதனால் நிறைய குடும்பங்கள் பயனடையும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இல்லை. மாற்றன்றது உங்களை நம்பி தான் வந்திருக்கும் விஜய் அண்ணா. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த டெண்டரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய இளைஞர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய கட்சிகள் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறாங்க மக்கள். உங்க கையில தான் இருக்கு இதுக்கப்புறமா. நன்றி, வணக்கம்.